ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமி இல்லை, பாட்டியை பயங்கரமாக விரட்டுறாங்க. சொல்லு நீ யாரு? பாட்சா பாயா எங்கே இருந்த? எத்தனை பேரை கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. ஐயே என்னம்மா நீ என்கிட்ட போய் வில்லிக்கணக்கா இப்படி கேள்வி கேட்குறேன்? நான் கொலையும் பண்ணல, ஒன்றும் பண்ணலம்மா, என்னை விட்டு சாமி, ஐயோ என்னை ஜெயிலுக்குள்ளே போட்டாங்களேன்னு பாட்டி ஒரு பக்கம் கதறுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நீ உண்மையை சொல்கிறியா இல்லையான்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட்டே வேறு மாதிரி இருக்கும்னு பயமுறுத்துறாங்க. ஐயோ விட்டுருங்க, நான் எந்த தப்புமே பண்ணலன்னு இவங்க ஒரு பக்கத்து கதறாங்க. இவங்கள நினச்சி தாத்தா ஒரு பக்கத்து கதறி அழுகுறாரு. அவர் அழுகுறதுல காவேரி ஆற்றுல தண்ணி ஓட மாட்டுக்கு, அந்த அளவுக்கு அழுகுறாரு. சரி அழுவாதீங்க மாமா, நான் பார்த்துக்கிறேன் மாமான்னு சொல்லிட்டு பாக்கியலட்சுமி அம்மா கண்ணை தொடச்சி விட்டாலும் மறுநாள் விடியுதுங்க. விடிஞ்ச உடனே எல்லாருமே சரி கோர்ட்டு உட்காங்க, கோர்ட்டில் என்ன முடிவோ அதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு வந்தா அப்படியே ரெண்டு டீமும் எதிர் நின்று அப்படியே லுக்கு வேற மாதிரி விட்டுக்கிறாங்க. நம்ம ராதிகா ஒரு பக்கம் முறைக்கிறது தானே, ராதிகாவோட அம்மா ஒரு பக்கம் முறைக்கிறது தானே, இன்னும் ஓவராக முறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலியை முறைச்சாரு. அது தாங்க ஹைலைட்டே. அதெல்லாம் விட பாட்டியை பட்டுன்னு வச்சா பொட்டுன்னு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டயலாக்லாம் அடிக்கிறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா. சரி வாமான்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ணி உள்ளே கூட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாக்கியாவை நிற்க வச்சு கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. ஒவ்வொருத்தரையாக கேள்வி கேட்டு முடிச்சாங்க. அப்புறம் ராதிகா இருந்துட்டு ஆமாம் இவங்க தான் என்ன தள்ளி விட்டாங்கன்னு சொல்ல, நான் தான் பார்த்தேன்னு சொல்லிட்டு சத்தியவான் சாவித்திரி கணக்கா இவங்க சத்தியம் பண்ணுறாங்க. அட பாட்டி நீ பொய்யே பேசாத ஆளா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, எல்லாத்தையும் விசாரிச்சு முடிச்சவங்க கடைசியாக வந்துட்டு யாருக்கிட்ட, அதாவது நம்ம பாக்கியாவை விசாரிக்கிறாங்க. எப்படி கொண்டு போகிறாங்க, பாக்கியா சொல்லி தான் அந்த வேலையை செஞ்சங்கிற மாதிரி பாக்கியாவை கூட்டணி போட்டு உள்ளத்தலான்னு பார்க்குறாங்க. அடப்பாவிகளா, கூட்டுச்சதி குடும்பத்துக்கு ஒத்துக்காதப்பா வேணாம்ப்பான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பாக்கியாவை கேள்வி மேலே கேள்வி கேட்க, உங்களோட எக்ஸ் மாமியார் வீட்டில் நீங்கள் ஏன் இருக்கீங்கன்னு கண்ணப்பின்னான்னு கேட்குறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, அது ஏன் வீடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தாத்தா கோவத்தில் கொந்தளிச்சிட்டாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.